ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாம் மையப்படுவதாக இந்த நாளிலும் உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட அடுத்த ஒரு ப்ரேயர் ரொம்ப அழகாக தாவீது ஜெபம் பண்ணுறார். 51ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். அந்த ஒரு டீப்பரான ஒரு இடத்துக்கு போய் கேட்குறாரு, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டிங்க, நிலைவரமான ஆவிய ஸ்டெபிலிட்டியை தாங்க. எனக்கு 2 காரியம் கேட்குறாரு. ஒன்று பியூர் ஹார்ட். பாருங்கள், தாவீது ரொம்ப அந்த ஹார்ட்டோட கனெக்டடாகவே பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் தான் என்னமோ தெரியல, இவன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்ற ஆண்டவர் சொல்கிறார். அப்போ தாவீது கேட்குறாரு, சுத்த இருதயத்துக்கு என்னில் சிருஷ்டியும். நம்ம நிறைய வாட்டி பாவம் பண்ணதுக்கு உடனே அந்த நம்ம மனசு ஆவியினர் துக்கப்பட்டுரும், ஒரு மாதிரி ஆகிட்டு உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த உடனடி ரிலீஃப்காக ஜெபம் பண்ணுறோம். ஆனால் தாவீது இங்கே என்ன பண்ணுறாருன்னா, சிருஷ்டிங்க, புது இருதயத்தை எனக்கு ரெனியூ பண்ணுங்க, என் ஹார்ட்டை கிரியேட் இன் மீ எ பியூர் ஹார்ட் அப்படின்னு ஜெபம் பண்ணுறேன். டோன்ட் ஜஸ்ட் ப்ரே ஃபார் ஃபர்கிவ்னஸ், டோன்ட் ஜஸ்ட் ப்ரே ஃபார் ரிலீஃப், பட் ப்ரே ஃபார் ரெனியூவல், ப்ரே ஃபார் ரீக்ரியேஷன் ஆஃப் அ நியூ ஹார்ட். அதான் ஜெபம் பண்ணுறாரு. நிலைவரமான ஆவி, ஸ்டெபிலிட்டி தாங்க, அடிக்கடி விழுறது இல்லைப்பா, ஸ்டேபிளான ஒரு வாழ்க்கையை தாங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுறேன். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட 2 காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஒன்று, அந்த இருதயம் தூய்மையான ஒரு இருதயம். எனக்கு நிறைய வாட்டி விழும்போது ரிலீஃப்காக டக்கு அந்த நேரத்துக்கு ரிலீஃப், அந்த ஜெபம் பண்ணணுன்னு ரிலீஃப் ஆயிடும், அதோட அவள் தான் அவன் நல்லா இருக்கும், திருப்பி விழுந்து திருப்பி ஜெபம். அப்படி இல்லை, தாவீதை தான் முக்கியமாக மென்ஷன் பண்ணுறது, எனக்கு சுத்த இருதயத்தை ரீக்ரியேட் பண்ணிடுங்க. 2வது ஸ்டெபிலிட்டி தாங்க, எனக்கு அடிக்கடி விழுற வாழ்க்கை வேணாம், ஸ்டேபிளாக உங்களுக்காக நான் நிற்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். கர்த்தர் தாமே உங்களை வரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.